பலசரக்கு கடையில் நான் வாங்கும் அனைத்து பொருள்களும் பிளாஸ்டிக் பையில் தான் போட்டு வச்சிருக்கிறாங்க, பிளாஸ்டிக் கவரில் தான் போட்டு வச்சிருக்கிறாங்க. 1 கிலோ பருப்பாகட்டும், 1 கிலோ அரிசியாகட்டும், 1 லிட்டர் எண்ணெய் ஆகட்டும், அனைத்துமே பிளாஸ்டிக் பையில் தான் போட்டு வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரே ஒரு கேரி பேக்கு கேட்டாக்க, இங்கு பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்டுள்ளது, பிளாஸ்டிக் நீங்கள் வீட்டிலேருந்து வரும்போதே பை எடுத்துகிட்டு வர மாட்டியா, பிளாஸ்டிக் கேரி பேக்கெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி பலசரக்கு கடைக்காரர் அந்த உரிமையாளர் சொல்கிறாரு. கடைக்காரர் சொல்கிறது கரெக்டு தான். அவருக்கு ஃபைன் போட்டுறக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் 30,000 40,000 ஃபைன் போட்டுருவாங்க பாவம். நம்ம அரசுக்கிட்ட என்ன கேட்குறோம்னா, இந்த பொருள் 1 கிலோ பேக்கேஜாக அங்கே பேக்கேஜ் ஆகும்போது பிளாஸ்டிக் பையில் தான், அதாவது பாலித்தீன் பையில் தான் அது பேக்கிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அரசுக்கு தெரியாதா? இல்லை அரசுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக உணவுப் பொருட்களை விநியோகம் செய்கிறாங்களா? கவர்மெண்ட்டே அது மாதிரி தானே பண்ணி அனுப்புது. பாமாயில் ஆகட்டும், மற்ற அரிசி பருப்பு, எந்த ஒரு சின்ன சின்ன ப்ராடக்ட் இந்த நியாய விலை கடையில் விற்கிற அனைத்து விஷயங்களும் பிளாஸ்டிக் பையில் தான் வருது. இப்போது அதையெல்லாம் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், எண்ணெயை நம்ம கேனில் ஊற்றிக்கிட்டு கீழே தூக்கி போட்டுட்டோம்னா, பையை தூக்கி போட்டோம்னா அதெல்லாம் உடனே மக்கிருமா, அந்த மண்ணுக்கு ஏற்றுக்குமா? நாம் கடைக்காரர்கிட்ட வாங்கிட்டு அந்த பொருட்களை எடுத்துகிட்டு செல்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிற அந்த பை மட்டும் கீழே மண்ணில் போட்டோம்னா மக்காமல் போயிடும், அதனால் மண் வளம் கெட்டு போயிடுமா? இது எந்த விதமான ஒரு போக்கு? அப்போ தடை செய்யணும்னா எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? அரசு பாலித்தீன் பைகளை ஒழிக்க வேண்டும் என்று எண்ணம் எப்படி ஆரம்பிக்கிறதோ, அதே போன்று அந்த பாலித்தீன் பைகளில் போட்டு விநியோகம் செய்யப்படும் உணவுப் பொருட்களையும் அதுபோன்று பாலித்தீன் பைகளில் போடக்கூடாது என்ற சட்டத்தையும் திட்டத்தையும் கொண்டு வந்தால்தான் பாலித்தீன் பைகளை ஒழிக்க முடியும். ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, நாம் எல்லாத்தையுமே கடந்துட்டோம். இனி வரும் காலங்களில் உலகத்தையே, இன்னும் சொல்ல போனோம்னா தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாம் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது இவ்வளோ காலமாக அழிச்சிட்டு வந்த இயற்கை வளம், இயற்கை நம்ம பக்கமே திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. புரியுதுங்களா? இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்துட்டு இருந்தான் மனிதன் இப்பொழுது பார்த்திங்கன்னா இயற்கை நம்மளை திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை பேர் இதை உணர்ந்திருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.